ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். நிஜாமுதீன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? எதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது? தற்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவு என்னவாக இருக்கின்றது? விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது கோவில் திருவாரூர் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்ட 14 மாவட்டங்களில் இருந்து சுமார் 7 மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை முறையில தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கோவில் திருவாரூர் முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோர வேண்டும் என அந்த மனுக்கள் அந்த மனுக்கள் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்துமே தொழில் முன்பாக விசாரணை கண்ட போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கடந்த பல ஆண்டுகளாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி திருவிழாவின் போது நடத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட காரணங்கள் காட்டி அனுமதி மறுக்கின்றனர் எனவும், மேலும் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவுடன் சமூக ஊடக காலம் மீது மேலும் இந்த சூழலில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடத்த அனுமதியும் கோரி மனு தாக்கல் செய்துள்ளீர்கள். மேலும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அதிக பணம் செலவு செய்யப்படுகிறது. எனவே ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அந்த நிறுவனம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மனுதாரர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளரிடம் ரூபாய் 25,000 வரை அந்த மனுதாரர்கள் செலுத்த வேண்டும் எனவும், மேலும் அந்த 25,000 ரூபாயை கொண்டு அந்த கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் எனவும், இதனால் கிராமங்கள் செழிப்பாக இருக்கும் என அந்த மனுதாரர்களுக்கு கூறி இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சையத் நிஜாமுதீன்.